தக்காளி சாதம்னாலே உடனே குக்கர் எடுத்து செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், திரும்ப திரும்ப இந்த மாதிரி தக்காளி சாதம் தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கேட்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியானதான். ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு இந்த ரெண்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி ஆல்ரெடி நான் வேக வச்சு தான் எடுத்தது தான், அதனால் சீக்கிரம் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்குங்க. அது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி கொஞ்சமாக அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொத்தமல்லி இலையை தூவி நல்லா பரட்டி எடுத்துட்டிங்கன்னா கிரேவி ரெடி. அவ்வளோதான். சுட சுட சாதத்தில் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா கையால் பிணைஞ்சு சாப்பிடலாம். இல்லை டிஃபன் பாக்ஸுக்கு கட்ட போகிறீங்கன்னா கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா, சீரியஸாக சொல்கிறேன், டிஃபன் பாக்ஸில் ஒரு சோறு கூட மிஞ்சாது. அம்பட்டு ருசியாக இருக்கும். நாளைக்கும் இந்த சோறு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன்.